தமிழ்நாடு பெண்கள் பாதுகாப்பு செக்ரட்டரி வந்து விஜயா வீட்டுக்கு வந்து, "நீங்க உங்க மருமக ரோகிணிய பயங்கரமா கடுமையா தாக்கியிருக்கீங்க. இது பயங்கரமான சட்டவிரோதம்" அப்படின்றாங்க. உடனே விஜயா சொல்றாங்க, "ஐயோ! நாங்க எதுவும் பண்ணல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாரு, "என்னாச்சு மேடம்? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க?" இந்த விஜயான்றவங்க இவங்க மருமக ரோகிணிய பயங்கரமா சாட்டையால தாக்கியிருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லா காயம். இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. இப்போ அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இவங்கள அரெஸ்ட் பண்ணியே ஆவணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க செக்ரட்டரி. உடனே விஜயா, "ஐயோ! என்னங்க என்ன அரெஸ்ட்லாம் பண்ண போறேன்னு சொல்றாங்க. என்னங்க பண்றது?" அப்படின்றாங்க. உடனே மனோஜ் சொல்றாரு, "மேடம், என் பேர் மனோஜ். நான் ஒரு பெரிய பிசினஸ்மேன். நான் நெறைய டிகிரிலாம் வாங்கியிருக்கேன். என் ஒய்ஃபு எங்க அம்மாவ நெறைய டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் இப்படி நான் பண்ணேன். மத்தபடி எங்க அம்மா மேல எந்த தப்பும் இல்ல" அப்படின்ற மாரி சொல்றாங்க மனோஜ். உடனே அந்த வுமன் வெல்ஃபேர் ஆஃபீஸர் சொல்றாங்க, "அதெல்லாம் முடியாது சார். உங்க அம்மா பண்ணது பெரிய தப்பு. மாமியார் கொடுமை பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்கள தாக்கி ஹாஸ்பிட்டல்ல படுக்கிற அளவுக்கு வச்சிருக்காங்க. இந்த மாரி நாட்ல நெறைய மாமியார் இருக்காங்க. இவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து குடுத்தா தான் மத்த மாமியார்லாம் திருந்துவாங்க" அப்படின்ற மாரி அந்த வுமன் ஆஃபீஸர் சொல்லிடுறாங்க. உடனே மனோஜ் சொல்றாரு, "இல்ல மேடம், எங்க அம்மாவ தான் ரோகிணி பயங்கரமா ஏமாத்துனாங்க. அதனால தான் நான் ஒரு பிளான் பண்ணி இந்த மாரிலாம் பண்ணேன்" அப்படின்ற மாரி மனோஜ் சொல்றாரு. உடனே அந்த வுமன் ஆஃபீஸர் சொல்றாங்க, "சார், எதுவா இருந்தாலும் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க. நீங்க பண்ணது பெரிய தப்பு. அதுவும் உங்க மனைவிய அடிக்கிறத நீங்க வேடிக்கை வேற பார்த்துருக்கீங்க. உங்க மேலயும் ஆக்ஷன் எடுக்கணும். பட் ஆனா ரோகிணி இவங்க மேல மட்டும் தான் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. இவங்களோட தூண்டுதல் தான் நீங்க பண்றீங்க" அப்படி சொல்ற மாரி குடுத்துருக்காங்க. அதனால இவங்கள அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாரி வுமன் ஆஃபீஸர் சொல்றாங்க. உடனே முத்து மீனாலாம் கெஞ்சுறாங்க, "மேடம், மேடம், இங்க நடந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு எதுவும் தெரியாது. இந்த ரோகிணி பெரிய ஃப்ராடு மேடம். அவங்க இந்த குடும்பத்தையே ஏமாத்தியிருக்காங்க. அந்த கோவத்துல தான் இதெல்லாம் பண்ணிட்டாங்க. இவங்கள மன்னிச்சுங்க" அப்படின்ற மாரி கெஞ்சுறாங்க. உடனே வுமன் ஆஃபீஸர் சொல்லிடுறாங்க, "சார், அதெல்லாம் தெரியாது. கடுமையா ஒரு பொண்ண இப்படி தாக்கியிருக்காங்க. இது ரொம்ப சட்டவிரோதமானது. இவங்கள அரெஸ்ட் பண்ணியே ஆகணும்" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. உடனே முத்து சொல்றாரு, "மேடம், இவங்க அடிச்சாங்க மட்டும் சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ரோகிணி என்னலாம் பண்ணாங்கன்னு சொல்லி நீங்க விசாரிக்கணும்ல மேடம்" அப்படின்றாங்க. "அதுதான் சார் கோர்ட்ல பார்த்துப்பாங்க. இப்போ நான் அந்த விஜயவன அரெஸ்ட் பண்ணியே ஆகணும்" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அண்ணாமலை, மீனா, முத்து எல்லாரும் கெஞ்சுறாங்க. அப்போ கூட அந்த உமன் ஆஃபீஸர் காதுல வாங்குற மாரியே இல்ல. "போலீஸ், இவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவ போலீஸ் புடிச்சு கூட்டு போறாங்க. உடனே விஜயா கதறாங்க, "என்னங்க, என்னங்க, இதோ பாருங்க என்ன போலீஸ்லாம் புடிச்சுட்டு போறாங்க. ஏதாவது பண்ணுங்க. ஏங்க, ஏங்க ஏதாவது பண்ணுங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. விஜயாவ போலீஸ் ஜீப்ல ஏத்திட்டு கூட்டு போறாங்க. உடனே அண்ணாமலை மனோஜ் திட்டுறாரு, "மனோஜ், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கோர்ட்ல தான் டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்குல்ல. தேவையில்லாம இந்த வேலைய எதுக்கு நீ பண்ண? அறிவாளித்தனமா பண்ணி இப்ப பாரு, இப்ப அம்மாவ போலீஸ் புடிச்சுட்டு போயிட்டாங்க. தேவையில்லாத வேலைய எதுக்கு நீ பண்ண? இந்த மாரி பண்ண போறேன்னு சொல்லி வீட்ல யார்கிட்டயாவது பேசியிருக்கலாம்ல. ஏன் இப்படி ஒரு முட்டாள்தனத்த பண்ணியிருக்க? நீ படிச்சிருக்கே தவிர உனக்கு அறிவு கொஞ்சம் கூட இல்லையே" சொல்லிட்டு அண்ணாமலை திட்டுறாரு. உடனே மனோஜ் சொல்றாரு, "இல்லப்பா, ரோஹிணி இந்த சாமியார் பொண்ண வச்சு எவ்வளோலாம் நம்ம வீட்ல ஃப்ராடுத்தனம் பண்ணிடுச்சு. அந்த கோவத்துல தான்ப்பா இப்படிலாம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. உடனே முத்து சொல்றாரு, "டேய் முட்டாள், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதுடா. ரோகிணி எப்பவுமே தெளிவா பண்ற ஆளு. நீ எப்பவுமே முட்டாள்தனமா பண்ற ஆளு. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்கு சாதகமா அத பயன்படுத்திக்கண்டா. அது தெரியாம இப்ப நீயா போய் வலையில போய் மாட்டிக்கிட்டியேடா" அப்படின்ற மாரி திட்டுறாரு முத்து. உடனே மனோஜ் சொல்றாரு, "எல்லாம் உன்னால தான்டா. இந்த மீனா வீட்டுக்குள்ள கூட்டு வந்தது இல்லாம, அம்மாவ ஆர்த்தி எடுத்து கூட்டு வரணும்னு நீ சொன்ன. அந்த கோவத்துல தான்டா அம்மா இந்த மாரிலாம் பண்ணிட்டாங்க" அப்படின்ற மாரி மனோஜ் சொல்றாரு. உடனே முத்து கேட்குறாரு, "டேய், என்ன நடந்தாலும் நானும் மீனா தான் காரணமா? உன்னோட முட்டாள்தனத்தால அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாம பழிய தூக்கி என் மேல போடுறியேடா" அப்படின்னு சொல்லிட்டு முத்து மனோஜ் சட்டைய பிடிக்கிறாரு. உடனே அண்ணாமலை, "டேய், உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கூட அறிவே உடனே அண்ணாமலை, "டேய், கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவே இல்லையா? இப்ப அம்மா ஜெயிலுக்கு போயிருக்காங்க. எப்படி கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு யோசிக்காம நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே" அப்படின்ற மாரி கேட்குறாரு. உடனே முத்து சொல்றாரு, "அப்பா பாருப்பா, இப்ப கூட மீனாவ மேல என் மேல பழிய போடுறதுக்கு மட்டும் ரெடியா இருக்கிறான்ப்பா" அப்படின்ற மாரி முத்து சொல்றாரு. "சரி, அவன விடு. இப்ப நம்ம போய் எப்படியாவது அம்மாவ கூட்டு வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்லேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசுறாங்க. "எப்படியாவது எங்க அம்மா வெளில விடுங்க" அப்படின்றாங்க. அந்த வுமன் ஆஃபீஸர் சொல்லிடுறாங்க, "கண்டிப்பா வெளில விடவே முடியாது. நீங்க அந்த ரோகிணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ரோகிணி வாபஸ் வாங்குனா மட்டும் தான் இவங்கள வெளில விட முடியும்" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அப்படி ரோகிணி சம்மதிக்கல அப்படின்னா, குறைஞ்சது இவங்கள 5 வருஷம் இவங்க ஜெயில்ல போடுவோம் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. உடனே மனோஜுக்கும் முத்துக்கு யாருக்கும் ஒண்ணும் புரியல. ஐய்யய்யோ! என்ன பண்றது அப்படின்ட்டு. உடனே முத்து சொல்றாரு, "மீனா, இப்போதைக்கு நம்ம ரோகிணி கிட்ட அடங்கி தான் போய் ஆகணும் போல. ரோகிணி கிட்ட போய் எப்படியாவது பேசி தான் சமாதானப்படுத்தணும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே மனோஜ் சொல்றாரு, "டேய், அந்த ரோகிணி கிட்ட பேசி சமாதானம் வாங்கக்கூடாதுடா" அப்படின்ற மாரி சொல்றாரு மனோஜ். உடனே முத்து சொல்றாரு, "டேய், நீ முட்டாள்தனம் பண்ணதுனால இப்ப அம்மா ஜெயில்ல இருக்காங்க. இப்ப ரோகிணி என்ன சொன்னாலும் நம்ம சம்மதிச்சு தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து, மனோஜ், மீனா எல்லாரும் போயிட்டு ரோகிணி கிட்ட போய் பேசுறாங்க. உடனே ரோகிணி சொல்றாங்க, "நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு தெரியும்" அப்படின்ற மாரி நெக்லா சொல்றாங்க. உடனே மனோஜ் சொல்றாரு, "ரோகிணி, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். நீ அம்மாவ மட்டும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளில வரா மாரி கேஸ வாபஸ் வாங்கி" அப்படின்றாங்க. உடனே ரோகிணி இந்த விஷயத்த தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்காக, "இப்ப ஆன்ட்டி வெளியில ஜெயில்லேருந்து வெளில வரணும் அப்படின்னா, நான் சொல்றத நீங்க எல்லாத்தையும் செய்யணும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன செய்யணும் சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. உடனே ரோகிணி சொல்றாங்க, "இப்போ டிவோர்ஸ் கோர்ட்ல இருக்குல்ல, அத நீ வாபஸ் வாங்கணும். அது மட்டும் இல்லாம
நீ சேர்ந்து தான் என் கூட வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ரோகிணி. உடனே மனோஜ் சொல்கிறாரு, அதெல்லாம் முடியாது, என்ன மிரட்டுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே ரோகிணி திரும்ப சொல்கிறாங்க, ஓகே அப்படின்னா உங்கள் அம்மா ஜெயிலில் இருக்கட்டும், நான் கோர்ட்டில் டிவோர்ஸ் கேஸை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், மனோஜ் இப்போ வேறு வழியே கிடையாது, இப்போ பார்லமா சொல்லுது நம்ம கேட்டு தான் ஆகணும், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. அப்புறம் ரோகிணி சொன்ன மாதிரி கேஸை வாபஸ் வாங்குறேன், உங்களை நான் சேர்ந்து வாங்குறேன்னு சொல்லிட்டு மனோஜ் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாரு. அப்புறம் ஜெயிலேருந்து விஜயாவை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரோகிணி கிறிஷோட வீட்டுக்குள்ளே வராங்க. உடனே விஜயா, என்னங்க வீட்டுக்குள்ளே வரா, எதுக்கடி உள்ளே வர, என்னை ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டு வீட்டுக்குள்ளே வரையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிற, விஜயா ரோகிணி இந்த வீட்டில் தான் இருந்தாகணும், வேறு வழி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜயா கேட்குறேன், எதுக்குங்க இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, விஜயா உன்னை ஜெயிலேருந்து வெளியிடறதுக்காக மனோஜி கோர்ட்டில் கொடுத்த டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கிட்டான், ரோகிணி கூட சேர்ந்து வாழன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டுட்டான், இப்போ ரோகிணி இந்த வீட்டில் தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே விஜயாவுக்கு சரியான கோவம் வருது. எங்க இவன் இந்த வீட்டில் வந்து வாழறதுக்கு நான் ஜெயிலே கண்டு சாவாங்க, இவளை சும்மா விட மாட்டாங்க, என்னை அசிங்கப்படுத்திடால அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு போகிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை சொல்கிற, விஜயா இப்போ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி தான் இப்போ ஜெயிலு வரைக்கும் போயிருக்க, திரும்பவும் ரோகிணி மேலே கையை வச்சு திரும்ப மாட்டிக்காத அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு. ஏங்க நான் ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்லங்க, இவ்வளோ நான் அடிக்காமல் விட மாட்டேங்க அப்படின்ற மாதிரி விஜயா கோவத்தோட ரோகிணி கிட்ட போகிறாங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.